புதுச்சேரி ரெயின்போ நகரில் இரு தரப்பிற்குள் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முருகன், இவரது மகன் சந்தோஷ், வயது 23. இவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் இரவு நேரங்களில் மதுபோதையில் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட அடிதடி வழக்குகளில் தலையிடுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று ரெயின்போ நகர் பகுதியில் சாரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் டிவி நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் நடைபெற்ற தகராறில் சந்தோஷ் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். டிவி நகரை சார்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து பெரியகடை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்பு விசாரணை மேற்கொண்டதில் தற்போது 2 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தப்பி ஓடியவர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினருக்குள் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மாணவர்களின் பெற்றோர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். சென்டாக் மூலம் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி நிதி திட்டத்தில் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்களுக்கு நிதி வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்துமாறு மாணவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது. இது தொடர்பாக நேற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து காமராஜர் கல்வி நிதியை விடுவிக்க வேண்டி மனு அளித்தனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி காமராஜர் கல்வி நிதி திட்டத்திற்கு ரூபாய் 27 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக 2021-22ஆம் ஆண்டு சேர்ந்த மாணவர்களுக்கு ரூபாய் 3 கோடி வழங்கப்படும். அடுத்த கட்டமாக 2022-23ஆம் ஆண்டு முதல் சேர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் நிதி வழங்கப்படும் என்றார். மேலும் கட்டணத்தை கேட்டு மாணவர்களுக்கு நெருக்கடி தர வேண்டாம் என கல்லூரி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்றார். அதனை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் பெற்றோர்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். ஓட்டுச்சாவடி நிலைய அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரியில் கடந்த 4ஆம் தேதி முதல் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கி வருகின்றனர். விடுபட்ட வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த ஊழியர்கள் ஓட்டுச்சாவடி நிலைய அலுவலர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் தங்களின் களப்பணியில் பல்வேறு இடர்பாடுகளை சந்திப்பதாக தெரிவித்துள்ளனர். ஓட்டுச்சாவடி நிலைய அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தாலோ அல்லது இடையூறு செய்தாலோ 2023 சட்டம் 221ஆம் பிரிவின்படி 3 மாத சிறை தண்டனை அல்லது ரூபாய் 2500 அபராதம் விதிக்கப்படும். எனவே வாக்காளர்கள், அரசியல் கட்சியினர் தங்கள் பகுதிகளுக்கு வரும் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்றார். மனித கழிவுகளை மனிதனை அள்ளும் கொடுமையை கண்ட சமூக ஆர்வலர் ஒருவர் அதனை வீடியோவாக படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மனித கழிவுகளை மனிதனை அகற்றுவது சம்பந்தமாக பாதுகாப்பற்ற முறையில் தொழிலாளர்களை நகராட்சி நிர்வாகம் வேலை வாங்குவதாக வந்த புகார் அடிப்படையில் பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் அதிகாரிகள் காற்றில் பறக்கவிட்டு தனக்கென்ன என்று அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் மனித கழிவுகளை மனிதனை வெறும் கைகளால் அகற்றும் அவல நிலை புதுச்சேரியில் நடந்தேறியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் இன்று கழிவுநீர் வாய்க்கால்கள் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஈடுபடுத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக பணிபுரிய கையுறை வழங்காமல் அதற்கு பதிலாக கேரி பேக்கை நகராட்சி நிர்வாகம் வழங்கி அலட்சியம் காட்டியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் மனித கழிவுகளில் மனிதனை அள்ளும் கொடுமையை கண்ட சமூக ஆர்வலர் ஒருவர் அதனை வீடியோவாக படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அரசின் ஆணையை மதிக்காமல் இரவு பணிக்கு பெண் தொழிலாளர்களை வேலைக்கு வரவழைத்த எலிபிளஸ் நிர்வாகத்தினர் நிறுத்த வேண்டி தொழிலாளர் நல சங்கத்தினர் சார்பில் தொழிலாளர் துறையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் மகேந்திரன் தலைமையில் டெலிபிளக்ஸ் தொழிலாளர் நலச்சங்கத்தினர் முதன்மை தொழிற்சாலை ஆய்வாளரிடம் மனு கொடுக்கப்பட்டது. அதில் புதுச்சேரி திருவுவனை பகுதியில் 30 வருடங்களாக இயங்கி வரும் டெலிபிளக்ஸ் மெட்டல் பிரைவேட் லிமிடெட் என்ற தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு தேவையான யூரின் டியூபுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது.
இந்த பொருட்களை உற்பத்தி செய்ய 140 நிரந்தர தொழிலாளர்களும் 400க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் வேலையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் உரிமைகளை பெறுவதற்காகவும் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பிற்காகவும் புதுச்சேரி அரசிடம் பதிவு பெற்ற முறையாக செயல்பட்டு வரும் புதிய ஜனநாயக தொழிலாளர்கள் முன்னணி என்ற தொழிற்சங்கத்தில் இணைந்து கொண்டு இணைப்பு சங்கமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் பெரும்பான்மையான பெண்கள் பலர் 50 வயதிற்கு மேற்பட்ட, எனவே அவர்களது உடல்நலம் மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இரவு பணி தொடரக்கூடாது என்று, இரவில் பணியாற்ற வேண்டுமானால் எழுத்து மூலம் விருப்பம் பெறப்பட வேண்டும். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தெளிவாக விளக்கப்பட வேண்டும். இரவு பணி குறித்து முறையான அறிவிப்பை நிர்வாகம் வெளியிட வேண்டும். இன்று வரை இரவு பணி அமல்படுத்தி வருகிறது, இது சட்டவிரோதமானது என்று தெரிவித்தனர். இந்த கோரிக்கை மனு அளிக்கும் நிகழ்ச்சிகள் தலைவர் பானு, செயல் தலைவர் மரகதவள்ளி, தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் வனஜா, விஜயா, துணைத் தலைவர்கள் கமலா, அல்லி, செயலாளர் தெய்வசிகாமணி, இணை செயலாளர் விஜயலட்சுமி, துணை செயலாளர் சந்திரகலா, லலிதா, பொருளாளர் சுமதி, துணை பொருளாளர் ரமணி, சரஸ்வதி மற்றும் செயற்குழு தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. எனவே லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றும் திறமையற்ற ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். லாஸ்பேட்டை பகுதியில் சட்ட ஒழுங்கை சீரமைக்க உயர் அதிகாரிகளை கொண்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ருத்ர வன்னியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை சுபாஷ் சந்திர போஸ் சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் தொடர் கொலைகள், கொலை சம்பவங்கள் மற்றும் கட்டுக்கடங்காத போதைப் பொருட்கள் விற்பனை காரணமாக சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்கட்டு இருப்பதை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்திற்கு ருத்ர வன்னியர் சங்க மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் இருளில் மூழ்கியுள்ள எம்ஜிஆர் சிலையை பராமரித்து மின்விளக்கு பொருத்த கிழக்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி திடீர் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை உள்ளது. இந்த சிலை பராமரிப்பு இல்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த சிலையை உடனடியாக பராமரித்து மின்விளக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதற்கான ஏற்பாடுகளை உருளையன்பட்டி தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த போராட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோட்டீஸ்வரன், அவைத்தலைவர் மாணிக்கராஜா, மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா, அணி செயலாளர்கள் பிரகாஷ், சுரேஷ், தங்க பிரகாசம் மற்றும் தொகுதி செயலாளர் தமிழ்ச்செல்வன், முத்து, சிவசங்கர், பரதிமார், கழிஞர், ஐயப்பன், உதயானந்தம், ராஜா மற்றும் உருளையன்பட்டி தொகுதி மகளிர் அணியினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் ரூபாய் 32,70,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலைகள் மற்றும் வடிநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் கழிவுநீர் செல்ல வடிகால் வசதி இல்லாததால் கழிவுநீர் வெளியேற முடியாமல் இருந்து வந்தது. இது குறித்து அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலம் ரூபாய் 32,70,000 மதிப்பீட்டில் அப்பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மேம்படுத்தி புதிய வடிநீர் வாய்க்கால் அமைத்து அரசாணை பெற்று தந்தார். அதன்படி பணிகள் துவங்குவதற்காக இன்று நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ஜெயமுகுந்தன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் வாங்கிய காலனிக்கு பணம் கேட்டதற்கு காலனி கடையை சூறையாடிய கோட்டக்குப்பம் ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் அப்பகுதியில் செருப்பு கடை நடத்தி வருகிறார். கடைக்கு வந்த வாலிபர் ஒருவர் செருப்பை வாங்கி கொண்டு பணம் தராமல் சென்றார். கடையில் இருந்த பெண் ஊழியர், கடை உரிமையாளர் ராஜேந்திரன் ஆகியோர் செருப்பிற்கான பணத்தை கேட்டனர். ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கடையை சேதப்படுத்தி சென்றார். அப்போது செருப்பு கடையில் கண்ணாடிகள் நொறுங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் போலீசார் கடைக்கு விரைந்து சென்று விசாரித்தனர். கடையை உடைத்தவர் கோட்டகுப்பத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி முகமது உசேன் என்பது தெரிய வந்தது.
கோட்டகுப்பம் பகுதியில் சுற்றித் திரிந்த அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர் மீது முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் 2 கொலை முயற்சி வழக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சூறையாடப்பட்ட கடையை பார்வையிட்டார். புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் புதுவை RS சமூக நாடக மன்றம் இணைந்து சங்கரதாஸ் சுவாமிகளின் 103வது ஆண்டு நினைவு மலர் அஞ்சலியை செலுத்தியது. திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் 103வது ஆண்டு நினைவு மலர் அஞ்சலி புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பாகவும் புதுவை RS சமூக நாடக மன்றத்தின் சார்பாகவும் செலுத்தப்பட்டது. தலைவர் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிதாசன், முத்தமிழ் பேரவைத் தலைவர் டாக்டர் கலைமாமணி, சன் நமச்சிவாயம், குப்புசாமி, பொதுச் செயலாளர் செல்வராஜன், வெங்கடேசன், ஆலோசனை குழு தலைவி பாரதி, தில்லைநாயகி சுசீலா, கலைநிலா, கமலா, ரேகா, மோகன், தமிழரசன், கருணாமூர்த்தி, ஆல்பர்ட், வெற்றி திதேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செய்தனர். திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் அருமை பெருமைகளையும் அவரது சிறப்பு தன்மையையும் நிறுவன தலைவர் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிதாசன் எடுத்துரைத்து புகழஞ்சலி செலுத்தி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். நாடகம் மற்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் ஒரு மாநிலத்தினுடைய சொத்து, அவர்களை பாதுகாத்து உதவித்தொகை வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சங்கரதாஸ் சுவாமி நினைவஞ்சலி விழாவில் பங்கேற்று திரைப்பட இயக்குனர் RK செல்வமணி கோரிக்கை விடுத்துள்ளார். நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 103வது நினைவஞ்சலி விழா புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் இன்று நடைபெற்றது. கருவடிக்குப்பம் மயானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் LA சிவகுமார் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், தென்னிந்திய திரைப்பட ஊழியர்கள் சம்மேளனம் தலைவர் RK செல்வமணி மற்றும் திரைப்பட நடிகர் போஸ் வெங்கட் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தென்னிந்திய நடிகர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் புதுச்சேரி தமிழ்நாடு நாடக நடிகர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கருவடிக்குப்பம் மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள சங்கரதாஸ் சுவாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பெப்சி தலைவரும் இயக்குநருமான RK செல்வமணி, ஒரே மேடையில் அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய நட்பை பராமரிக்கின்ற பாதுகாக்கின்ற ஒரு மாநிலமாக புதுச்சேரி இருக்கிறது. அந்த வகையில் இந்த மாநிலத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். வாகனங்கள் வாங்கும் போது சாலை வரி செலுத்திவிட்டுத்தான் வாகனங்களை வாங்குகிறோம். ஆனால் டோல்கேட்டில் வரும்போது பணம் வசூல் செய்கிறார்கள். தரமான சாலைகள் கிடையாது. போட்ட சாலை மீதே மீண்டும் சாலை போட்டு கொள்ளையடிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். நடிகர்களை கூத்தாடிகள் என கூறுகிறார்கள். கூத்தாடி என்று கூறும்போது சிவபெருமான் தான் நினைவுக்கு வருவார் என தெரிவித்த RK செல்வமணி, காசு பணத்தை தாண்டி மனித உறவுகள் இல்லாமல் ஒருவராலும் வாழ முடியாது. மனிதர்கள் தான் முக்கியம். அந்த மனிதர்களை சந்தோஷப்படுத்துவது கலை. கலையின் வடிவங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் அனைவரும் கலைஞர்கள் தான். நாடகங்கள் பல்வேறு வடிவங்களில் இருந்தாலும் அறிவியல் பூர்வமான விஷயங்களை திரைப்பாடல் மூலம் சொல்ல முடியும் என்ற புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் சங்கரதாஸ் சுவாமிகள். கலைஞர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கின்றனர். கலைஞர்களை யாரும் போற்றுவதும் இல்லை, அவர்களை கவனிப்பதும் இல்லை. அரசும் அவர்களை கவனிக்கவில்லை என்றால் நாடக கலைகள் அழிந்துவிடும் நிலை ஏற்படும் என்றார். அதே போன்று கலை உள்ளிட்ட பழமைகளை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட RK செல்வமணி, கலைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் கலைஞர்கள் ஒரு மாநிலத்தின் முக்கியமான சொத்து என்றார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை சார்பில் நடைபெற்ற டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனத்தில் மைக் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழிப்புணர்வு பட்டிமன்றம், வீதி நாடகங்கள், பண்பலை வானொலி திரையரங்குகள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் இன்று டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார். துணை இயக்குநர் செய்தி கல்வி மற்றும் தொடர்பு பிரிவு டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்நிகழ்வின் போது துணை இயக்குநர் டாக்டர் உமாசங்கர், உதவி இயக்குநர் டாக்டர் முருகன் மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பிறந்த நாளையொட்டி அரியாங்குப்பம் பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்த நாள் விழா நேற்று புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பாஜக நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் சந்திரமோகன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்த நாள் விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் அரியாங்குப்பம் சிக்னலில் இருந்து பட்டாசுகள் வெடித்து மேளதள்ளங்களுடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தராஜ் மற்றும் நிர்வாகிகள் செந்தில் சபாபதி, தொகுதி துணைத் தலைவர் அன்பு முருகவேல், மீனவர் அணி துணைத் தலைவர் அன்பரசன், ராமமூர்த்தி, பாலு, ரஞ்சித், வெங்கட், பாலாஜி, வரதராஜ், முருகன், வரதப்பன், மாநில விவசாய அணி தலைவர் விஷ்ணு, மாநில இளைஞர் அணி செயலாளர் ராசு, தொகுதி இளைஞர் அணி அருண், மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி, தொகுதி மகளிர் அணி தலைவி சங்கீதா, குப்பம்மாள், அலமேலு, தனலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாமினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ரோட்டரி மண்டலம் சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் முதலியார்பேட்டை ஐயப்பன் கோவில் அருகே நடைபெற்றது. மண்டல அலுவலர் லியோன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதவி ஆளுநர் கந்தன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், ரோட்டரி சங்க நிர்வாகி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர். முகாமில் பெரும்பாலான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை மருத்துவ ஆலோசனை மற்றும் உடனடி பரிசோதனைகளின் நன்மைகளை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, கேலக்சி, ஆரோ சிட்டி, மரீனா, பீனிக்ஸ், விஷன் ஆகிய ரோட்டரி கிளப்புகளின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் இணைந்து முகாமை சிறப்பாக நடத்தினர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 25,09,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஓம் சக்தி நகர் விரிவாக்கம் மற்றும் ராதா நகர் முத்துப்பிள்ளைப்பாளையம் சாலைகளை இணைக்க 9,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் 3வது மற்றும் 7வது குறுக்கு விரிவாக்க பகுதிகளில் 8,93,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வும், முத்துப்பிள்ளைப்பாளையம் அருகில் உள்ள ரோஜா நகர் விரிவாக்கத்தில் அமைந்துள்ள கோமதி வீதியில் 6,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வுகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான பதவி உயர்வு ஆகியவைகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் உரிய காலத்தோடு வழங்காமல் இருட்டடிப்பு செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் தேவ பொழிலன் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு பரப்பும் தேசிய மக்கள் மன்றத்தை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்துறையை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிசா மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை தேசிய மக்கள் மன்றத்தினர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வலைதளத்தில் பதிவேற்றினர். இதனை கண்டித்தும் வலைதளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை நீக்க வேண்டும், திட்டமிட்டு நிர்வாகிகள் மீது அவதூறை பரப்பும் தேசிய மன்றத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்ட முடிவுக்கு பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மாடி தோட்டம் அமைக்க மாநில விலையில் உபகரணங்கள் வழங்குவதாக விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் உபகரணங்கள் வழங்காமல் அலுவலகத்தின் வாயிலில் பூட்டியதால்
சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை மூலம் மாடித்தோட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் சுமார் 3000 மதிப்புள்ள மாடித்தோட்ட உபகரணங்கள் மற்றும் விதைகள் ரூபாய் 750க்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரூபாய் 750 செலுத்தி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து வேளாண் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முதல் மாடி தோட்ட உபகரணங்கள் தொகுப்புகள் வழங்கும் பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று மானிய விலையில் வழங்கப்படும் வேளாண் பொருட்களை பெற்று சென்றனர். இந்நிலையில் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முன்பு இன்று காலை முதலே நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். ஆனால் போதிய அளவு தொகுப்புகள் இல்லாததால் எந்த முன்னறிவிப்பும் இன்றி அலுவலகத்தின் கதவை மூடிவிட்டு அதிகாரிகள் சென்றனர். இதனால் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அங்கிருந்த காவலர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிலர் மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. வெளியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலின் தென்கோபுர வீதியில் தொடங்கி மெழுகுவர்த்தி ஏந்திய அமைதி ஊர்வலம் மாட வீதியை சுற்றி மீண்டும் தென்கோபுர வீதியில் நிறைவு பெற்றது. தேசிய மக்கள் மன்றத்தின் வில்லியனூர் மன்ற தலைவர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான் குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஊர்வலம் தென்கோபுர வீதியில் முடிவடைந்த பிறகு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சாலையோர கடையில் மக்களோடு மக்களாக தேநீர் பருகினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகரித்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் போதைப் பொருள் பயன்படுத்துவதுதான். போதைப் பொருட்களின் பழக்கம் பின்னணியில் பல முக்கியமானவர்கள் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவித்த அவர், போதைப் பொருட்கள் என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். சிங்கப்பூரை போன்று போதைப் பொருட்கள் இல்லா நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என கூறினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.